ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதனும் நானும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பிரெட் ரஸ்மலாய் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் ரஸ்மலாய் பண்ண ரப்ரி ரெடி பண்ணிக்கலாம். ரப்ரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் அப்படி இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 4 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்கும் பால். இப்போ பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம குங்குமப்பூ பால் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி பவுலில் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்க போகிறேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சக்கரை கூட முழுக்க சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்யும்போது பால் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு திக்காகி வந்துடும். டேஸ்ட்டும் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போது இன்னுமே பால் சீக்கிரமாக திக்காகிறதுக்காக ஒரு சின்ன டிப், ஒரு 7 பாதாம் கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பை வந்து பல்ஸ் மோடில் 1 2 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த பவுடரை வந்து நம்ம பாலில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும் போது நமக்கு ஆடை மேலே வரும் இல்லையா, இந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்து பாலுக்குள்ளேயே திரும்ப நம்ம போட்டுடலாங்க. இது போல் நம்ம ஆடையை வந்து உள்ளே சேர்த்துட்டே இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ரப்ரிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பால் கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸ் பவுடர், இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம்லேயும் லோவ்லேயும் மாற்றி வச்சு நல்லா வந்து பாலை கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க, நல்ல வாசனைக்காக. பால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சுண்டி வரணும், பாதி அளவு குறைஞ்சி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம பாதாமை தோலோடு சேர்த்துறதுனால நல்லா கொதிக்கும் போது பாதாமோட தோல் கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக இறங்கும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஆரஞ்சு கலர் கொடுக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா இந்த கலரே வந்து நமக்கு ரப்ரிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லாவே திக்காயிருச்சு. இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் நான் குங்குமப்பூ பால் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ பால் சேர்க்கும் போது நல்ல கலரும் கொடுக்கும், அதே போல் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம குங்குமப்பூ பால் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் நான் ஒரு 4 பாதாம் கூடவே ஒரு 3 முந்திரி பருப்பை வந்து 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் வந்து நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம், இவ்வளோ நட்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இப்போ சேர்த்த முந்திரியும் பாதாமும் நீங்கள் சேர்க்காம கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரப்ரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும் போதே எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். நான் வந்து ஒரு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க ரப்ரியை. இப்போ வந்து பிரெட் ரஸ்மலாய் பண்ணிக்கலாம். பிரெட் ரஸ்மலாய் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு ப்ரெட்டில் ஒரு சின்ன கப் இல்லைனா மூடி வச்சுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்க்கு. அப்படி இல்லைனா நம்ம ஸ்கொயர் ஷேப்பாக 4ஆக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் இது போல் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிரெட் பீசஸும் எடுத்து வச்சாச்சு. அதே போல் ரப்ரியும் நல்லா சில்லுன்னு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ரப்ரியை ஊற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரெட் ரஸ்மலாய் ரெடி ஆயிடுச்சுங்க. பிரெட் ரஸ்மலாய் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுட்டு இது போல் ரப்ரியை ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரெட் வந்து நொதன்னு ஆகிடும், ஊறி போய். அதனால் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி இது போல் பண்ணி கொடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.